அயோத்தியில் மகிழ்ச்சி நிரம்பியது. அரசர் தசரதனின் மனைவிகள் மூவரும் அழகான மகன்களை பெற்றனர். கௌசல்யா தேவிக்கு ராமபிரான் பிறந்தார். கைகேயிக்கு பரதன் பிறந்தார். சுமிதைக்கு இலக்குவன் மற்றும் சத்ருக்னன் ஆகிய இரட்டையர்களும் பிறந்தனர். இவர்கள் நான்கும் இளமையிலிருந்தே அறிவில் திகழ்ந்தார்கள். ராமபிரான் சிறுவயதிலிருந்தே அமைதியுடன் கற்றல் மீது ஆர்வமுடன் வளர்ந்தார். இலக்குவன் ராமனுடன் ஒட்டியிருந்தார். அவர் எங்கு சென்றாலும் இலக்குவனும் அவர் பின்னால் சென்றார். சத்ருக்னன் பரதனுடன் இருந்தார். இவர்கள் 4 பேரும் வேதங்கள், தன் தர்மம், இலக்கணங்கள் போன்றவற்றை கற்றார்கள். தங்களது ஆசான்களிடம் கல்வியில் மேம்பட்டார்கள். விற்றையில் திறமை பெற்றனர். போர்க்கலையில் திகழ்ந்தார்கள். அரசர் தசரதன் மகிழ்ச்சியுடன் தமது மகன்களை வளர்த்தார். அப்போது ஒரு நாள் அரசரின் அரண்மனையில் ஒரு சிறந்த முனிவர் வந்தார். அவர் விஸ்வாமித்திரர். தசரதனை பார்த்து கூறினார், அரசே, நான் ஒரு யாகம் நடத்த இருக்கிறேன். அந்த யாகத்தில் இடையூறு செய்ய ஆசுரர்கள் வருகின்றனர். அவர்களை அழிக்க உங்கள் மகன் ராமனை காடுக்க வேண்டும். தசரதன் அதை கேட்டு அதிர்ந்து விட்டார். முனிவரே, ராமன் இன்னும் சிறுவன். இவர் போர்க்கலையில் போகவல்ல. நான் என்னுடன் வரும் படைத்தலைவர்களை அனுப்புகிறேன். விஸ்வாமித்திரர் அமைதியுடன் கூறினார், ராமன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அவர் விஷ்ணுவின் அவதாரம். அவரிடம் சக்தி உள்ளது. நான் அவரை காத்துக்கொள்கிறேன். அரசர் தசரதனுக்கு சபையில் இருந்த வசிஷ்டர் ஆதரவளித்தார். வசிஷ்டர் கூறினார், ராமன் உலகத்தையே காப்பவன். அவர் இந்த யாகத்தில் பங்கேற்க வேண்டும். தசரதன் மிகுந்த வருத்தத்துடன் சம்மதித்தார். ராமபிரான் தனது வில்லையும் பசுபத ஆஸ்திரத்தையும் எடுத்தார். இலக்குவனும் கூட சென்றார். அவர்கள் விஸ்வாமித்திரருடன் காட்டுப்பகுதியில் சென்றனர். அங்கு பல அபாயங்கள் அவர்களை எதிர்த்தன. அவர்கள் அங்கு தொடங்கும் ஒரு நவீன பயணத்தின் தொடக்கத்தில் இருந்தனர். அங்கேதான் தாதகை என்ற ராட்சசி அவர்களை எதிர்த்தாள். ராமபிரான் தனது வில்லால் தாதகையை வென்றார். அது அவரது முதல் வெற்றி. அதனுடன் உலகம் ராமபிரானை ஒரு வீரராக அறிந்தது. இவ்வாறு ராமனின் குழந்தை பருவம் முடிந்து வீரப்பருவம் தொடங்கியது. இந்த நிகழ்வுகள் ராமாயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு கதையை அழைத்துச் செல்கின்றன.